நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் கேலக்ஸி S23 அதோட சக்ஸஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ரிசர்ச்சில் இறங்கி புது நிறைய கேலக்ஸி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேலக்ஸி Z, கேலக்ஸி S, கேலக்ஸி A அண்ட் சாம்சங் ஸ்மார்ட் டிவி சீரிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க கேலக்ஸி ஃபோன்ஸ்னாலே. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைவாய்ப்பு போனதுனால ஃபோன் மார்க்கெட்டே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. யாருமே ஃபோன் வாங்குறதில்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசெஷன் டைம்லையும் சாம்சங் வந்து தன்னோட பொசிஷனை நம்பர் 1ல் இருக்காங்க. அதாவது மொபைல் சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் நம்பர் 1. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23யோட சேல் தான். ஸோ அந்த ஃபோன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி சேல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டவுன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாம்சங் ஒரு குளோபல் மீட்டிங் வச்சாங்க. அதில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி மாதிரி பார்த்தாங்கன்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் புதிய கேலக்ஸி ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் புதிய கேலக்ஸி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டுமே ஆப்டிமைஸ் பண்ணி ஏயோட இன்பில்ட் பண்ண மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோலை வந்து வச்சுருக்காங்க. நிறைய ஹார்ட்வேர் இன்னோவேஷன் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க சாம்சங். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் ஃபோன்ஸு ஹார்ட்வேரோட பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மல்டி ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபோல்டு ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சாம்சங் லான்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 2024 ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் அல்ட்ரா ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் லான்ச் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாப் நாச் ஏஐ டூல்ஸ், அதாவது ஏஐ வார் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேரில் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கும் தன்னோட சாஃப்ட்வேர் ஏஐ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டும் காம்படிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் S24, S23யோட அட்வான்ஸ் ஃபீச்சரில் வரலாம். ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ என்ஹான்ஸ் நிறைய ஆப்ஸும் வரும். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா S23யோட S24 வேறு லெவல் ஃபீச்சரில் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்சங் தான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாம்சங் தெரிவித்தபடி பார்த்தீங்கன்னா S23 FE வந்து பார்த்தீங்கன்னா 2024 லான்ச் ஆகும். இது ஒரு சீப்பர் ஃப்ளாக்ஷிப்பாக ஃபோனாகவும் இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் XR ஹெட்செட், அதாவது க்ளவுட் ரியாலிட்டி ஹெட்செட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் VRனே சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சாம்சங் S24 லான்ச் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், அட்வான்ஸ் ஹார்ட்வேர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ஏஐ டூல்ஸோட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரும்போது பார்க்கலாம். ஸோ சாம்சங் S24க்கு யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரம் தமிழா. நன்றி, வணக்கம்.